வெரி குட். காட் இஸ் குட். இஸ் மர்சிஸ் ஹியூஜ். ஆமா, கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமா, அதைத்தான் நம்ம தியானிக்கிறோம். இந்த வகுப்புலையும் நாம் அதை தியானிக்கிறோம். எதை தியானிக்கிறோம்? அவருடைய அவர் எவ்வளவு அன்புள்ளவர் இல்லையா? இன்னும் நம்முடைய அறிவிலே அவருடைய அன்பை நாம் பூரணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த அளவுக்கு சிலுவையிலே அந்த கோலம் ஆக வேண்டுமா இல்லையா? ஆமா, அவ்வளவு ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு கேவலமான ஒரு மரணத்தை உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில சந்தித்தார், ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த அன்பை தியானித்து முடியாது. வாழ்நாளெல்லாம் தியானித்தாலும் அவருடைய அன்பை தியானித்து முடியாது. அதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இது இன்றைக்கு நம்முடைய 7வது சப்ஜெக்ட் இல்லையா? இதுவரைக்கும் நாம் 6 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு 7வது சப்ஜெக்ட். 7வது சப்ஜெக்ட்ல 3வது கிளாஸ், யுத்தம் முடிந்தது இல்லையா? இதுதான் நம்முடைய டெக்ஸ்ட் புக்கு. ஆண்ட்ரூ ஓமக் இஸ் த ஆத்தர் ஆஃப் திஸ் டெக்ஸ்ட் புக். கர்த்தர் அவருக்காக நாம் கர்த்தருக்கு அவருக்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆமாம், ஒரு வகுப்பு கூட நமக்கு வீணாக போகவில்லை. நாம் அறிகிறோமோ அறியலையோ ஒவ்வொரு வகுப்புலையும் அவரை அறிகிற அறிவிலே நாம் பெருகி கொண்டே இருக்கிறதுனால அநேக ஆசீர்வாதங்கள்ல நாம் பெருகி கொண்டே இருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஹோம் ஒர்க்கு ஸ்ட்ராங்காக நல்ல டைம் எடுத்து பண்ணுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய பிரேக் த்ரூ நிச்சயமாகவே உண்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே நான் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். 1 மணி நேரம் வகுப்போ நீங்கள் குறைந்தது 2 அல்ல, அதற்கு அதிகமான நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொஸ்டின் பேப்பர் வருவதற்கு முன்பதாகவே ஆயத்தமாகுங்கள். அது இன்னும் மிகுந்த பலனை உங்களுக்கு கொண்டு வரும். பிரதர், இப்போ நம்ம வகுப்புக்கு சென்று விடலாம். இயேசு கிறிஸ்துவே நமது பாவங்களுக்கு முழு பரிகாரமாக இருந்தாலும் மதம் நம்புவது என்ன? Yes, brother Philip Jaykumar. ஆன்சர் பண்ணிட்டேன் பாஸ்டர். Yes, only okay. Yes, sister Grace. பாஸ்டர், நான் 32வது பக்கம் லாஸ்ட் பேராகிராஃப்ல மத அமைப்பு இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலியின் மதிப்பை குறைத்து விட்டது. நீ மறுபடியும் பிறந்திருந்தாலும் இயேசு உன் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நீ ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் தேவன் இன்னும் உன்னிடத்தில் எரிச்சலாகத்தான் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கையிடாத, அதாவது மன்னிக்கப்படாத பாவம் இருந்தால் அவர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போவதே இல்லை என்று மதம் சொல்லுறதா? அந்த அடிப்படையில் இயேசுவை ஒரு முழுமையான தீர்வாக அல்ல, தீர்வின் ஒரு பகுதியாக மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீ கிறிஸ்துவின் கிருபாதார பலி ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதோடு உன்னுடைய பாவத்தை குறித்து மிகவும் மனம் கசந்து வேதனைப்பட்டு தூசியிலும் சாம்பலிலும் கிடந்து மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிற ஜனங்கள் இயேசு நமக்காக செலுத்தின விலக்கிரியத்தை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. வெரி குட் சிஸ்டர். பாருங்க, 2 அடியில ஆன்சர் என்ன, அதாவது கேள்வியை வாசிக்கிறேன். இயேசுவே நம் பாவங்களுக்காக முழு பரிகாரமாக இருந்தாலும் மதம் நம்புவது என்ன என்றால், இயேசுவை ஒரு முழுமையான தீர்வாக அல்ல, தீர்வின் ஒரு பகுதியாக மட்டுமே நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம சரியான பதில் சொன்னீங்க. அதை கொஞ்சம் அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்த கொஸ்டின் என்ன, அப்படி போகக்கூடாதுல்ல, திங்க் பண்ணணும். தட் இஸ் மெடிடேஷன். சிம்பிளாக சொல்ற பாருங்க, even though he is the complete remedy, அந்த சிலுவையிலே அவர் முழுமையான தீர்வை கொடுத்து முடித்து விட்டார். முக்கால பாவங்களுக்காகவும் அவர் தீர்வு கொடுத்து விட்டாலும் மதம் என்ன சொல்லுகிறதுனால் அது கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் அல்ல. நீங்களும் என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும். உங்களை குவாலிஃபை பண்ண யூ ஹாவ் ஆல்சோ டு டூ சம்திங் இல்லையா?
இதை நம்ம தியானிக்க தியானிக்க அந்த அன்பு பெருகி கொண்டே இருக்கும். அப்பொழுது பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வர அது பெரிய உதவியாக இருக்கும். பாருங்களேன், சரிங்களா? எது? அவரை அறிகிற அறிவு. சிலுவையிலே தேவகுமாரன் நமக்காக முற்றிலுமாக பலியாகப்பட்டு விட்டார். இனி நமக்கு வேற எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். மிக முக்கியமான ஒரு ட்ரூத் பாருங்க, கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ். சொல்லுங்க, கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ். இன்னொரு விதத்துல கம்ப்ளீட் சப்ஸ்டிடியூட், இல்லையா? ஆமா, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை 100% அவர் பெற்றுக்கொண்டு விட்டார். அது அப்படியே இன்ஹேல் பண்ணுங்க. அப்போ நீங்க அவரை, இந்த அறிவு என்ன செய்யணும்னா, அவர் மேல் உள்ள அன்பையும் பெருக பண்ணும், அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் பெருக பண்ணும். ஓகே, தொடர்ந்து நம்ம இதை குறித்து இன்னும் சில கேள்வியில நான் பார்க்க போகிறோம். 2வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். மனுஷன் தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக தான் செய்யக்கூடிய காரியம் அவன் வாழ்வில் எத்தனை உள்ளன? ஒன் வேர்டு ஆன்சர் சொல்லுங்க ஜெயக்குமார் அனட்டா. ஒன் வேர்டு. நாங்க அவருடைய பரிகாரத்தை அதெல்லாம் வேண்டாம். ஒன் வேர்டு ஆன்சர். ஒன்றுமில்லை. அவ்வளவுதான், அதுதான் பதில். வாசிக்கிறேன் பாருங்க, நீங்க கரெக்டா எடுத்தீங்க பாருங்க. மனுஷன் நல்ல கவனிங்க, கேள்வியே கவனித்தனாலதான் நான் சில நேரங்களில் கேள்வியை திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். ஆமா, இயேசு நாமத்தினால இந்த சத்தியங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆழமாக பதிவதாக. மனுஷன் அல்லது தேவ பிள்ளைகள் என்று எடுத்துக்கொள்வோம். நாம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் செய்யக்கூடிய காரியம் வாழ்வில் எத்தனை உள்ள என்றால் ஒன்றுமே இல்லை. 28வது பக்கத்துல இந்த லாஸ்ட் பாட்டத்துல பாருங்களேன். இந்த வாழ்க்கையில் உங்களுடைய பாவங்கள் உண்டாக்கி இருக்கிற மீறுதலுக்கான விலை கிரயத்தை நீங்கள் செலுத்தும்படி ஒரு வழியும் இல்லை. ஏனென்றால் தேவையே இல்லாத அளவு அவரே செய்து முடித்து விட்டார். சரிங்களா? இப்போ நான் நினைக்கிறேன் அனட்டா சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று செய்யணும்னு சொன்னீங்க. என்ன செய்யணும்? அவர் முழுக்கிற விலைக்கிரயத்தை எங்களுக்காக கொடுத்து விட்டார் என்றதை விசுவாசிக்க வேண்டும். வெரி குட். இப்ப பாருங்க, கேள்வியில நுணுக்கமா கவனிச்சா புரியுங்க. நம்ம செய்யக்கூடியது ஒண்ணும் இல்லை இல்லையா? அப்படி என்றால் என்ன பொருள்? நம்மை தகுதிப்படுத்த நாம் சாம்பலிலும் புழுதியிலும் உட்கார்ந்து அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் செய்ய வேண்டுமா? ஜெபம் செய்யுங்க, ஜெபத்துல துதியுங்க. எதற்காக? அவர் சிலுவையில செய்து முடித்தவற்றுக்காக, இல்லையா? அப்போ ஏனென்றால் தேவையே இல்லாத அளவு தேவைக்கும் அதிகமாக அவர் செய்து விட்டார். இன்னும் ஒருவேளை அவருடைய வருகை 2000 ஆண்டுகள் தாமதம் ஆகுமானால் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கழித்து பிறக்க போகிற சந்ததிக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணி முடித்து விட்டார். That is the greatness of the Lord. That is the unimaginable greatness of the Lord. நம்மளால கிரகிக்க முடியல, இல்லையா? ஆமா, அவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸை தம்முடைய குமாரன் மூலமாக தேவன் நமக்காக செய்து முடித்து விட்டார். இதுல பாயிண்ட் என்ன? நம்மை தகுதிப்படுத்த நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அவர் சிலுவையிலே செய்து முடித்ததை விசுவாசித்தால் போதும். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க. நாம் யாவரும் விசுவாசிக்கிறோம் என்பதற்கு எதை வைத்து சொல்லலாம்? நாங்க மறுபடி பிறந்திருக்கிறோம், இல்லையா? நாம் காணாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நாம் காணாத சிலுவை பலியை விசுவாசிக்கிறோம். அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம் என்று விசுவாசிக்கிறோம், இல்லையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகம் பட வேண்டாம். நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலதான் இந்த பாடங்கள் உங்களுக்கு சுவையுள்ளதாக இருக்கின்றன. ஆமா, பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டியதில்லை. ஐயோ, எனக்கு விசுவாசம் இருக்கா? தலைப்பாத்தானே. ஆமா,
இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறீங்க பாருங்க, அந்த பேக்கேஜ் முழுவதும் அடங்கிட்டு. இதுக்கு வெளியே நம்ம எதையுமே தேட வேண்டியதில்லை. கிருபை பாருங்க. ஆனால் இந்த விசுவாசத்திலே நாம் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆமா, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அப்புறம் இந்த வகுப்புகளில் நீங்க கலந்து கொள்ளும் பொழுது, அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதுனால உங்களையும் அறியாமல் நீங்கள் விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். என்ன தவறு செய்து விடக்கூடாதுன்னா, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடிய செய்திகளை கேட்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில் ஏன் கைவிட்டார், ஏன் நிராகரித்தார்? ஆன்சர் எல்லாமே ஷார்ட்டா தான் இருக்கணும். ஸ்டீஃபன் லீதியா, ஷார்ட் ஆன்சர். நாங்க கைவிடப்படாது இருக்க. வெரி குட், அவ்வளவுதான் ஆன்சர். ஏன் நிராகரித்தார்? எங்களை நானும் நிராகரிக்கப்படாதிருக்கும் படாமல் இருக்க. வெரி குட். கேள்வியும் பதிலே நான் சொல்றேன் பாருங்க. நான் சில காரியங்களை ரிப்பீட் பண்ணா அதுல உங்களுக்கு தேவை இருக்கும். சரிங்களா? கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய சத்தம் உங்களுடைய காதுகளில் விழுது பாருங்க. அப்போ அது சிந்தனையை தூண்டிவிடும். பதிலை சொல்லும் பொழுது அது உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும். பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில் ஏன் கைவிட்டார்? பதில் என்னவென்றால், நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. ஏன் சிலுவையில் அவரை நிராகரித்தார்? ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் நாம் நிராகரிக்கப்படாமல் இருக்க. இப்பொழுது நான் வாசிக்கிறேன், பேஜ் 34, செகண்ட் பேராகிராஃப். இயேசு அதை சுமந்தார், அவர் தன்னுடைய பிதாவினால் கைவிடப்பட்டார். நீங்களும் நானும் கைவிடப்படாதிருக்கும்படி பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கைவிட்டார். நீங்களும் நானும் நிராகரிக்கப்படாதிருக்கும்படி அவர் இயேசுவை முற்றிலுமாக நிராகரித்தார். அப்பா பாப்பா. இன்னும் அதுல வாசிக்கிறேன், பாவத்திற்கான விலைக்கிரயத்தை இயேசு ஓரளவிற்கு தான் செலுத்தி இருக்கிறார் என்று ஜனங்கள் இவை எல்லாவற்றையும் குறித்து சொல்கின்றனர். நீ பாவம் செய்யும் போது தேவன் இன்னும் உன்னிடத்தில் எரிச்சலாகத்தான் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் காரணமாக அவர் உன்னிடமிருந்து திரும்பிக் கொண்டார். உன்னுடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்கவே மாட்டார் என்பது தவறு. பாருங்க, எப்பொழுது கைவிட மாட்டார், எப்பொழுது நிராகரிக்க மாட்டார்னா, நாம பாவத்துல விழுந்த பொழுதும் விழுகிற பொழுதும் அவர் நிராகரிக்க மாட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிராகரிக்கப்பட்டார். நான் திரும்பவும் சேர்த்து சொல்றேன், இந்த உணர்வு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை தருது. சரிங்களா? ஆமா, அதனால சத்தியத்தை போதிக்க நீங்கள் தயங்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து தயங்கவில்லை. பாருங்களேன், எதை தயங்கல? கெட்ட குமாரன் எவ்வளவு தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அவனை தகப்பன் நிராகரிக்கவில்லை, கைவிடவில்லை. மாறாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இல்லையா? கர்த்தர் மகா நல்லவர் பாருங்க. ஆமா, அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பாவத்தோடு கடந்து போராட வேண்டியதில்லை. சீப்போன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீங்க அவரை அறிகிற அறிவில் பெருகினா போதும், அவருடைய அன்பை தியானித்தால் போதும். சரிங்களா? நீங்கள் ஒருவேளை சில பாவங்களை விட விரும்புவீங்க, வெளியே வர விரும்புறீங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், அவர் நம் மேல் வைத்த அன்பை நீங்க தியானிக்க எல்லா விதமான பாவங்களிலிருந்து நீங்க வெளியே வருகிறீங்க. அந்த அன்பிலே பெருகுகிறீர்கள். அந்த அன்பு உங்களுக்கு தேவரகமான பலனை தருகிறது, பாவ எண்ணங்களிலிருந்து விடுதலை தருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த கேள்வி போயிடலாம். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் செலுத்திவிட்டபடியால் தேவன் நம்மீது எப்படி இருக்கிறார்?
வெரி குட். யார் பதில் சொல்லணும்? பாஸ்டர் நான் mercy சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவர் எங்களிடத்த கோபமா இல்ல, அவர் எல்லாவற்றிலும் எங்களிலே திருப்தியா இருக்கிறார். வெரி குட். போதும் பதில். அன்பாகவே இருக்கிறார் அல்லது திருப்தியாகவே இருக்கிறார் என்றால் அந்த பதில் போதும் பாருங்க. பக்கம் 29 அதை கொஞ்சம் வாசிங்க. அதை கொஞ்சம் வாசித்துருங்க. தேவனுடைய கோபம் இப்பொழுது திருப்தி செய்யப்பட்டு விட்டது என்பதை ஜனங்களுக்கு யோவான் நான் அறிவிப்பான் என்று இந்த வசனம் சொல்லுறது. யுத்தம் முடிந்து விட்டது. தேவன் உங்களிடத்தில் இனி ஒருபோதும் கோபமாக இல்லை, பாவம் ஒரு பிரச்சனையே இல்லை. இயேசு எங்களுடைய பாவங்களுக்கான விலக்கிரயத்தை செலுத்தி தீர்த்திருக்கிறார்ல. தேவன் உங்களிடத்தில் இனி ஒருபோதும் கோபமாக இல்லை, பாவம் ஒரு பிரச்சனையே இல்லை. இயேசு உங்களுக்கு பாவங்களுக்கான விலை செலுத்தியிருக்கார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? நிறைய எக்ஸாம்பிள் நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல பாக்குறோம் பாருங்க. அந்த இளையகுமாரன் கதையை அதுக்கு தான் சொன்னாரு. அந்த கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ இடத்துல அதைத்தான் காண்பித்தார். அவருடைய அன்பு மாறவே மாறாது. அவள் மன்னிக்கப்பட்ட அந்த அன்பை அறிந்த பிறகு பாருங்க, அப்புறம் அவன் அந்த தவறு செய்ய போகவில்லை. எங்கெல்லாம் இயேசு சென்றாரோ அங்கெல்லாம் கூடவே வந்துட்டாரு பாருங்க. சரிங்களா? ஆமா. அப்ப நம்ம இப்படி யோசிப்போமா? சில தவறான எண்ணங்கள் அல்லது ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில அதுல இருந்து வெளியே வர அவருடைய அன்பை நம்ம சிந்திக்கலாம்ல. எவ்வளவு என் மீது அன்பு வைத்திருக்கிறார் இல்லையா? அப்புறம் அந்த எண்ணத்தை விரட்டணும், பேசணும், அப்பாலே போ சாத்தானே அப்படின்ட்டு. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் விழுந்து போன உலகத்திலே நாம் வாழுகிறதுனாலே நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய கிரியைகளிலே நாம் சில குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்ற உணர்வு அடையக்கூடாது. சரிங்களா? அதுதான் பாவம். குற்ற உணர்வு எல்லாம் இப்படி கேட்கிறேன். அவிசுவாசம் ஏன் பாவம்? ஏனென்றால் அவருடைய அன்பை சந்தேகிக்கிறோம். வெரி குட். அவருடைய அன்பை சந்தேகிக்கிறோம். அவர் சிலுவையில செய்தவற்றை நம்ம போதுமானதாக அவர் செய்யவில்லை என்று நாம நினைக்கிறோம். எஸ் பிரதர். அடுத்த கேள்வி போமா? இயேசு கிறிஸ்துவின் பலியினுடைய மதிப்பை அறியாதவர்கள் எந்த 3 பொய்களை பிரசங்கிப்பர்? யார் சொல்லணும் சிஸ்டர் பதில்? மகேஸ்வரி சிஸ்டரா? சொல்லுங்க சிஸ்டர். கேள்வி நான் வாசிக்கிறேன், திங்க் பண்ணுங்க. இயேசுவின் பலியினுடைய மதிப்பை அறியாதவர்கள் எந்த 3 பொய்களை பிரசங்கிப்பார்கள்? எஸ் சிஸ்டர். 40வது பக்கத்துல பாஸ்டர், தேவன் இன்னும் உங்களை குறித்து எரிச்சல் அடைந்தவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க போவதில்லை, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பாவங்களின் நிமித்தம் அவர் கிரியை எதுவும் செய்ய போவதில்லை. ஓகே, வெரி குட். இன்னொரு ஆன்சர் இருக்கு, யாராவது எழுதிருப்பீங்க. கேள்வி வாசித்தர். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கையிடாத பாவம் ஒன்று இருந்தால் அவர் உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். தேவன் ஒரு கலை வளர்ந்த அழுக்கான பாத்திரத்தை பயன்படுத்த மாட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிற ஒருவரோடு தேவன் ஐக்கியம் கொள்ள முடியாது என்று பிரசங்கப்பதன் மூலம் அடிப்படையில் அவர்கள் இயேசுவின் பலியினுடைய மதிப்பை குறைத்து விட்டனர். வெரி குட். 41 ஆமா, ரெண்டு ஆன்சரும் கரெக்ட் தான். 41வது பக்கத்துல உள்ளதை தியானிப்போம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாவே வாசிக்கிறேன். உங்கள் மீது நான் கோபமாய் இராதபடி எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பாவத்தை என் மகன் மீது இடமாற்றம் செய்து வைத்துவிட்டு அவனை தண்டித்து விடுகிறேன் என்றால், அது திருப்தி செய்யும் அளவிற்கு இல்லாவிட்டால் நான் அதை செய்ய மாட்டேன். அது போதுமான அளவிற்கும் அதிகமாக இல்லாவிட்டாலும் நான் அதை செய்ய மாட்டேன். என்னுடைய சொந்த குமாரனை நான் வேதனைக்கு உட்படுத்துவது பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை என்றால் இந்த உலகத்தில் நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? இருந்த போதிலும் பெரும்பாலும் சபை இதைத்தான் பேசுகிறது. ஓ ஆம், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், ஆனால்
உன்னுடைய வாழ்க்கையில் அறிக்கையிடாத பாவம் ஒன்று இருந்தால் அவர் உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார். இரண்டாவது, தேவன் ஒரு கரை படிந்த அழுக்கான பாத்திரத்தை பயன்படுத்த மாட்டார். மூன்றாவது, தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிற ஒருவரோடு தேவனால் ஐக்கியம் கொள்ள முடியாது என்று பிரசங்கிப்பதின் மூலம் அடிப்படையில் அவர்கள் இயேசுவின் பலியினுடைய மதிப்பை குறைத்து விட்டனர். இல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இதை நீங்க தியானிக்க என்ன நடக்கிறது என்றால் உங்களுக்குள்ளே ஒரு பப்ளிங் ஜாய் வருது. பாருங்க, ஹவ் மை த லார்ட் லவ்ஸ் மீ, எந்த அளவு என் தேவன் என்னை நேசிக்கிறார். இல்ல, ஆமா. பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் என்றால் என்ன? அவர் எங்களுடைய ஆவி மனிதனையே பார்க்கிறார். நம்முடைய ஆத்தும மனிதனையும் சரீர மனிதனையும் அவர் பார்க்கிறதில்லை. இல்லை. நீதிமான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்? 7 முறை. 7 முறை. இப்ப திறக்காம சொல்லுங்க, தெரியாட்டாலும் பரவாயில்ல. ரோமர் 6:14 என்ன சொல்லுகிறது? பாவம் எங்களை மேற்கொள்ளாது. கரெக்டு, கருத்து கரெக்டு. அதை நீங்க மனப்பாடம் செய்திருங்க. இப்ப யாராவது எடுத்து எல்லாரும் பாருங்க, அந்த வசனம் மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம். ஏனென்றால் பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்பதற்கு இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ரோமர் 6:14. ஒருத்தர் இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், ஒருத்தர் தமிழ்ல வாசிக்கலாம். ரோமர் 6:14 வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்க முடியுமா? 6:14. 6:14 of the book of Romans. Since we are not under law but under grace. Amen. வாசிங்க பிரதர் வாசிங்க. 6:14 pastor. Yes brother. Sin shall not be your master because you are under the law, not under the law but under the grace. Yes. Sin cannot dominate us. Master. Yes. ஏன் பாவம் நம்மை மேற்கொள்ளாது? Because you are under not under law but under grace. Yes. கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். ஆமா, நாம் புதிய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கையிலே உள்ள வாழ்ந்த ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து பலியிடப்படவில்லை. ரைட், ரொம்ப முக்கியமான ட்ரூத் பாருங்க. ஆமா, அவர்கள் மிருகத்தினுடைய ரத்தத்தை செலுத்தினார்களே தவிர பாவமே அறியாத தேவனுடைய குமாரனுடைய ரத்தம் அவர்களுக்கு பரிகாரமாக சிந்தப்படவில்லை. ரொம்ப முக்கியமான ட்ரூத், சரிங்களா? அதனாலதான் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம ரொம்ப கவனமாக படிக்க வேண்டும். ஆமா ஆமா, ஒருவருமே நம்முடைய பக்கத்துல வர முடியாது. யாரெல்லாம் வர முடியாது? தாவீது வர முடியாது, மோசே வர முடியாது. ஏனென்றால் இவர்களுக்காக இயேசு கிறிஸ்து பலியிடப்படவில்லை. ஆனாலும் கூட பாருங்க, நியாய பிரமாணத்திற்கு கீழே வாழ்ந்த கரை படிந்த தாவீதை தேவன் பயன்படுத்தினார? யோசிங்க. அநேகர் இங்கதான் சிக்கிக்கொள்றோம். எதுல? நான் கரை படிந்திருக்கிறேன், என்னுடைய பரிசுத்தம் போதாது என்கிற பொய்யை நம்பி, நான் கரைப்பட்டவன் என்கிற பொய்யை நம்பி நீங்கள் எழுந்து நிற்க முடியாம இருக்கிறீங்க. நான் இன்னும் எதையோ செய்துதான் எழும்ப முடியும், இல்லையா? ஆமா, நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீர்களோ இப்பொழுதே நம்மை அழைத்த தேவன் நம்மை குறித்து திருப்தியா இருக்கிறாருங்க. போராடாதீங்க. இந்த புக்குக்கு பேரே அதான். நான் இன்னும் ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணி அவரை ப்ளீஸ் பண்ணணும், அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்துருங்க. Our Lord is so pleased.
நீ இன்னும் எதையாவது செய்யணும் என்று தேவனை பிரியப்படுத்த நான் இன்னும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் சிலுவையிலே செய்ததை மட்டுப்படுத்துகிறீர்கள், மதிக்கவில்லை. You should be so pleased, so satisfied. இல்லையா? எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டாரு. நீ நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஜஸ்ட் ஐ ஹாவ் டு ஹேவ் ஃபெய்த். விசுவாசம் மட்டும் போதும். அதுவும் நீங்க குறைவுபட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக விசுவாசம் இருக்கிறது. சரிங்களா? ஆகினால நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்மை குறித்து திருப்தியா இருக்கிறாரு. நம்மை குறித்து எப்படி இருக்கிறாரு? சந்தோஷமா இருக்கிறாரு. நீங்களும் உங்களை குறித்து திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. அது ஒரு தெளிந்த புத்தியை தரும். உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்கள் இளைப்பாறுவீர்கள். அவரை பிரியப்படுத்த நீங்க எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. ஆமா. எவ்வளவு ஆழமா சொல்லியிருக்கு பாருங்க. தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. அவன் கரைபடிந்தவன். அநேக காரியங்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படியல. ஆபிரகாமும் அதே போலதான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமே என்னது? செழிப்பு. இரண்டாவது, 100 வயதுல குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத சரீரத்தில இருந்தும், குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத செத்து போன கர்ப்பப்பையில் இருந்தும் ஒரு தேசத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு சந்ததியை நான் உண்டாக்குவேன். இல்லையா? மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். தேவன் சொன்னதுல பல காரியங்கள்ல அவனால கீழ்ப்படிய முடியவில்லை. தேவன் அவருடைய தன் சொன்ன ஆசீர்வாதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏன் நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 4ல சாத்தியமே இல்லை, குழந்தை பெற்றுக்கொள்ள சாத்தியமே இல்லை, ஆனாலும் கர்த்தரை அவன் விசுவாசித்தான் என்று எழுதியிருக்கு பாருங்க. சாத்தியமே இல்லை. உங்க பிள்ளைகளோ உங்க கணவனோ ரட்சிக்கப்படுறதுக்கு சாத்தியமோ இல்லை. அந்த ஆபிரகாமை போல உங்களால விசுவாசிக்க முடியும். எப்பொழுது விசுவாசிக்க முடியும்? என் ஜெபத்துக்கு தேவன் கண்டிப்பாக பதில் தருவார். ஏனென்றால் நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறேன். இல்லையா? ஆமா. அந்த இளைய குமாரனை போல அரைகுறை மனதோடு அப்பாவிடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா ஆமா. எழுதி தந்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு we all are fully qualified. அவன் எல்லாரும் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறான். அந்த இளைய குமாரனுடைய தகுதி மாறவே இல்லை. ஏன்? அந்த குடும்பத்துல பிறந்தவன். அவங்க அப்பா மன்னிக்கிறவர். அவருடைய அப்பாவுடைய அன்பு மாறவே மாறாது. இல்லையா? அந்த அன்பு தியானிங்க. எனக்கா இத்தனை கிருபைல நம்ம இந்த வகுப்புக்காகவே நம்ம தேவனுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்ல. இவ்வளவு ஆழமான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கற்று தருகிறார். நீங்களும் அதுக்கு போதுமான நேரம் கொடுக்குறீங்க. ஆமா. இதுவே இன்னும் அநேக பைபிள் காலேஜிலே சொல்லப்படவில்லை, சொல்லித்தரவில்லை. அங்க என்ன சொல்லி தராங்க? சுய கிரியைகள், மனித நீதியை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா. ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். உங்களுக்கு வகுப்பு எடுக்கிற நாம் பாக்கியவான். ஏனென்றால் நிதானமாக வேதத்தில் உள்ள ரகசியங்களை கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு முன் வந்து இந்த வகுப்புகளை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் உங்க மேல சொல்றேன். நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உலகத்தை உலுக்குவீர்கள். சரிங்களா? ஆண்டவர் எப்பொழுதுமே பேசும்போது சந்ததியை தான் பேசுறாரு இல்லையா? அவரை ஆபிரகாமையும் பேசுறாரு, அவருடைய சந்ததியும் பேசுறார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் சந்ததியும் நிச்சயமாகவே சுதந்தரிப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்துல பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். அதே போல தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை, அந்த நித்திய உடன்படிக்கையை தேவன் நம்மோடு நிரந்தரமாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமா. அவன் எப்படி அரசனாக உயர்த்தப்பட்டது போல உங்கள் சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, நடனம் ஆடுங்க. சரிங்களா? அவரை துதியுங்க. நீங்களும் உங்கள் சந்ததியும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். அடுத்த கேள்விக்கு போயிடலாம் பிரதர். Yes, question number 6. Yes. எலான் மஸ்கை விட மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடைய எதின் மீது நம்பிக்கை வைத்தால் போதும்? வெரி குட். சொல்லுங்க, யார் சொல்லணும்?
பவானி சிஸ்டர் சொல்லுங்க. பவானி. பவானி சொல்லுங்க. தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை. அவர் எந்த பகுதி வாசிங்க? 48ஆம் பக்கம் கடைசி 4 வரி. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உடைத்து கொண்டு தேவனை துதித்து அவருக்கு நன்றி கூறும்படி நீங்கள் திட்டமிட்டாக வேண்டும். காரணம், நீங்கள் சொலிக்கப் போகிறீர்கள். உங்கள் கூடாரமாக்குங்கள். காரணம், தேவன் பட்சத்தில் இருக்கிறார். வெரி குட், வெரி குட். கரெக்டான பதில். இன்னொரு பதிலும் இருக்கு, யாராவது சொல்லுங்க. பேஜ் 45 டாப். எஸ். கர்த்தர் மீதும் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதன் மீதும் நம்பிக்கை வைக்கிறதன் மூலம் ஒரு மனிதன் பெருகி கனி கொடுக்கிற அந்த நிலையை அடையலாம். இந்த சாதாரணமான இயற்கை மனிதனை விட எவ்வளவோ மேன்மையான நிலைக்கு அடையலாம். ஆமா, வெரி குட். அதுவும் சரியான பதில். இது நம்ம தியானிப்போம், பேஜ் 45ல தியானிப்போம். 44 பாட்டம் மோஸ்டுக்கு வாங்க. 44வது பக்கத்துல கடைசி பேராகிராஃப்ல, கர்த்தர் மூலமாக நாம் இன்னும் அதிகமாக செழிக்க முடியும். எப்பொழுது செழிக்க முடியும்னா, அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம். என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி நம்ம இப்ப ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுறோம். ஓகே, ஃபியூ மினிட்ஸ். என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தது? பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்தது, செழிப்பு இருந்தது. நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். ஆபிரகாம் கூட தேவன் வைத்திருந்த செழிப்பை சுதந்திரிக்கவில்லை. அவ்வளவு பெரிய செழிப்பை வச்சிருக்கிறாருங்க. ஏன் அதை உறுதியா சொல்றேன்னா, நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். அவன்கிட்ட அப்படிதான் சொல்ல, நீ இரவும் பகலும் வேதத்தை தியானி, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப என்ன புரிகிறது என்றால், பாப்பா நம்ம அப்பா பாருங்க, உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சென்னையில நிறைய ஜுவல்லரி மார்ட் இருக்கு. சரிங்களா? ஃபேமஸ் ஜுவல்லரி மார்ட்லாம் எத்தனையோ crores rupeesக்கு டெய்லி டர்ன் ஓவர் ஆகுது. இந்த ஜுவல்லரி மார்ட் ஓனர் இந்த தங்கத்துக்கோ வெள்ளிக்கு தான் சொந்தக்காரரு. நம்ம அப்பா தங்க சுரங்கத்துக்கே சொந்தக்காரர். ரைட்? அப்ப அப்பாவுடைய ஆஸ்தி யாருக்குதான்? பிள்ளைகளாகிய நமக்கு தானே. நான் அதனாலதான் எலான் மஸ்கே எழுதினேன். ஆவியானவர் தான் எழுத சொன்னார். சிந்தையை நீங்கள் மாற்றுங்கள், சிந்தையை மாற்றுங்க. அதற்கு எது ஒன்று மட்டும் இருந்தா போதும். எலான் மஸ்கை விட, அதாவது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, நமக்கு செகண்ட் தேர்டே வர முடியாதுங்க. காம்படிட்டரே இருக்க முடியாது. சரிங்களா? எலான் மஸ்க் தான் நம்பர் 1ங்கிறாங்க இல்லையா? அப்போ அதை நாம் சுதந்திரிக்க, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த செழிப்பை நாம் சுதந்திரிக்க, நாம் எல்லாரும் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம். அதை நீங்க ஓரளவு ஏற்றுக்கொண்டீங்க. சரிங்களா? ஒரு வசனத்தை வாசிப்போமே, நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால. 9:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமா, பாருங்க, எதற்காக சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும்? அதுல பதில் இருக்கு பாருங்க. நற்கிரியைகளை பெருகலாய் இருக்கும்படியாக தேவன். எத்தனை நற்கிரியைகளை பெருகணும்? சகலவித நற்கிரியைகளும் பெருகலாய். ஆமா ஆமா, நாம எல்லாரும் பாருங்க, நான் இந்தியாவில் இருக்கிறேன், நீங்க ஸ்ரீலங்காவில் பிறந்திருப்பீங்க மோஸ்ட்லி.
நம்முடைய தேசங்களை வளமாக்கிறது யாரு? ஐரோப்பிய மிஷினரிகள் இல்லையா? ஆமா, நான் இருக்கிற தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஆலயங்களை கட்டி இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவிலேயே அவங்க கட்டின ஆலயங்கள்லாம் இருக்கா? ஸ்கூல்லாம் இருக்குதா? இருக்குது. ஆமா, அப்போ அவங்க எவ்வளவு செழிப்பா இருந்திருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட ஒரு ஸ்கூல்ல படித்த நாசரத் என்கிற டவுன்ல, சரிங்களா, திருநெல்வேலி மாவட்டத்துல. அதுல பீம், அந்த பெரிய பில்டிங்ல பீம் இருக்கு. அந்த எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, அதுல இங்கிலாந்துன்னு எழுதியிருக்கு பாருங்க. ஆயிரக்கணக்கான மைல்கள் இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த பீமை கொண்டு பில்டிங் கட்டியிருக்காங்க ஸ்டீல்ல. ஏன்? மனசு பெருசா இருந்தது. நமக்கு மனசு பெருசாக மாட்டேங்க. என்ன மனசு பெருசாகல? நான் முன்னாலோட இப்போ நல்லா இருக்கிறேன், அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்க பரவாயில்ல, என் பிள்ளைகள் பரவாயில்ல, அந்த எண்ணத்தை விட்டு ட்ரூத்தா இந்த வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்துடும். உங்களுக்காக தேவை பாருங்கள். ஆமா, உங்களுடைய கரன்சி பேரு டாலரா? கனடியன் டாலரா? டாலர். உங்களுக்கு மாதந்தோறும் 1 கோடி கனடியன் டாலர் தருகிறதுக்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இட் இஸ் a beginning. அது ஆரம்பம் தான். பிரதான பர்பஸ் என்ன? சகலவித நற்கிரியைகளிலும் பெருகணும். என்னுடைய நண்பர்கள் வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறார்கள். நூற்றுக்கணக்கான அல்ல, ஆயிரக்கணக்கான சபைகள் மரத்தடிகளிலும் குடிசைகளிலும் திண்ணையிலும் நடக்கிறாங்க. ஏன்? கட்டிடங்கள் இல்லை, ஆலய கட்டிடங்கள் இல்லை. சரிங்களா? ஆமா, பாருங்க, கர்த்தர் நல்ல. மதர் தெரசா ஹோம் உங்களுக்கு தெரியும், உலக அளவுல இருக்கு. நம்ம ஃபண்டு பண்ணா இன்னும் அதை சிறப்பாக செய்வாங்க இல்லையா? உலகத்துல பிலிப்பைன்ஸ் போன்ற தேசங்களில ஜனங்கள் இன்றைக்கும் பட்டினியினால மரித்து போயிருக்கிறார்கள். அவர்களை குறித்து நமக்கு எண்ணம் இல்லையே, இதெல்லாம் என்னால முடியுமா? இல்ல, நான் என்ன செய்திட முடியும்? தேவன் நம்மைத்தான் நம்பி இருக்கிறார். அதனாலதான் இதெல்லாம் பேசுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:17 எடுங்க. 1 Timothy chapter 6 verse 17. 6:7-11. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அது 18 தான் ரொம்ப முக்கியம். ஏன் நமக்கு சகலவித சம்பூர்ண நன்மை வேணும்? வாசிங்க 18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். இருங்க. 1 நன்மை செய்யவும், 2வது நற்கிரியைகளில் ஐஸ்வர்யங்களாகவும், 3வது தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கவும், 4வது உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். பாருங்க. ஆமென் சொல்லுங்க. உதார குணம். ஆமா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? இனிமே ஒரு பிச்சைக்காரர்களையோ ஏழைகளோ நீங்க $1 $2 பெக்கர்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அதை டபுள் ஆக்க சிந்திங்க. கொடுக்காமல் மனம் பெருசாகாது. தைரியமா கொடுங்க, தாராளமாக நீங்க கொடுங்கள். ஏனென்றால் ஆண்டவருக்கு நாம் தான் யாரு? சேனல்ஸ். நாம தான் வாய்க்கால்கள். நம் மூலமாக தான் ஏழைகளை வாழ வைப்பார் இல்லையா? ஆமா, ஆங்கிலேய ஐஸ்வர்யவான்கள் மூலமாக தான் தென்னிந்தியா, ஸ்ரீலங்காலாம் ஆசீர்வதிக்கப்பட்டது பாருங்க. ரைட்? அதற்காகவே தேவன் எலான் மஸ்கை விட நம்மை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். நான் எழுதி வச்சிருக்கிறேன். என்ன எழுதி வச்சிருக்கிறேன்? வேடிக்கையா இருக்கும். வேடிக்கை தான் இருக்கணும் உங்களுக்கு இல்ல. 10,000 கோடி ரூபாய். அப்ப எலான் மஸ்க் மாதிரி 1000 பேர் சேர்ந்தாதான் 10,000 கோடி ரூபாய் ஒரு இந்தியன் ருபீஸுக்கு. நான் எழுதி வீட்டுல ஒட்டி வச்சிருக்கிறேன்.
எதற்கு? அல்ஜீரியா, மாலி, நைஜர், டர்க்கி, ஈராக், ஏமன், உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், தாய்லாந்து, கம்போடியா, நார்த் கொரியா, ஜப்பான், இந்த 17 தேசங்களிலையும் 10 லட்சம் சபைகள் நாட்ட வேண்டும். சரிங்களா? ஆமா, ராஜ்யத்து சுவிசேஷம் பூமி எங்கு பிரசங்கிக்கப்பட்டும் அப்பொழுதுதான் முடிவு இருக்காரு பாருங்க. அதுக்கு ஒரு பகுதி என்னது? முக்கியமான ஒரு பகுதி ஐஸ்வர்யம். ஆமா ஆமா, அது சாத்தியம். ஒரே ஒரு சோர்ஸ் இருந்தா போதும். என்ன சோர்ஸ்? விசுவாசமாகிய சோர்ஸ். விசுவாசம் என்றால் என்ன? நம்ப முடியாததை நம்புவது இல்லையா? ஆமா, பாருங்க, கர்த்தர் மீதும் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது மீதும் நம்பிக்கை வைக்கிறதன் மூலம் ஒரு மனிதன் பெருகி கனி கொடுக்கிற அந்த நிலையை இயற்கையான பலன் மற்றும் திறமை உடைய ஒருவர் அணுகவே முடியாது. அது எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, பில்கேட்டா இருந்தாலும் சரி, நம்ம மாம்ச பலத்துல இல்லை, தேவ பலத்துல கிரியை செய்கிறோம். எனவே நம் இந்த ஐஸ்வர்யத்துல கூட நமக்கு காம்படிட்டர் யாருமே கிடையாது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, என்லார்ஜ் பண்ணுங்க, எண்ணங்களை பெரிதாக்குங்க. ரைட், அது சாத்தியம், அது சாத்தியம். என்னெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணான்னா ரொம்ப ஆச்சரியமா இருப்பாருங்க. ஆலைகளிலே திராட்சரசம் என்னங்க இது? இந்த ஒண்ண நீங்க திங்க் பண்ணுங்களேன் இந்த வாரம் முழுவதும். சரி, காட்ஸ் பிளான் பாருங்க, அவருடைய டிசைர் பாருங்க. பைப்ல எல்லாம் வரக்கூடாது, ஆத்துல திராட்சரசம் வர மாதிரி வரணுங்க. இப்படிதான் பெரிய பெரிய வசனங்கள்லாம் சொல்லி இருக்கிறேன். நம்ம அதை அட்டெம்ப்ட் பண்ணுவோமே. நாம் செய்யாமல் யாரும் செய்ய முடியும்ல? சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் பெருகி இருக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனை பாடம் முடிச்சிருக்கிறோம்? 62 பாடம் முடிச்சு இன்னைக்கு 62வது பாடம் படிக்கிறோம். அவரை அறிகிற அறிவில பெருகி கொண்டே இருக்கிறோம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அல்ல, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு பெருகி அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அடுத்த கேள்வி போயிடலாம். 7வது கேள்வி. எந்த இரண்டையும் அறிந்திருந்ததினாலே நம்முடைய எல்லா பாவத்தையும் தன்னுடைய குமாரன் மீது பிதா வைத்தார். இது வரைக்கும் பதில் சொல்லாதவங்க இருக்கிறாங்களா? சுருக்கமான பதில் தான் வேணும். எந்த இரண்டையும் அறிந்திருந்த தேவன் ஒரு காரியத்தை அறிஞ்சிருந்தார், ஆகவேதான் தன்னுடைய குமாரனை சிலுவையிலே பலியாக்கினார். எந்த இரண்டையும் அவர் அறிந்திருந்தார்? சாத்தானின் அதிகாரம் ஆளுகையை முறித்து முழு மனுக்குலத்தையும் விடுவிக்க முடியும் என்பதை. வெரி குட், வெரி குட். பேஜ் 40 பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கடைசியில, நம்முடைய பாவத்தை எல்லாம் தன்னுடைய குமாரன் மீது வைப்பதன் மூலம் சாத்தானின் அதிகாரம் ஆளுகையை முறிச்சிடலாம். 2வது, முழு மனுக்குலத்தையும் விடுவிக்க முடியும் என்பதை அறிந்தார். தேவன் ஒரு காரியத்தை செய்தார், அரைக்குறையாக செய்வாரா, பரிபூர்ணமாக செய்வாரா? ஆமா, தேவையான அளவு செய்வாரா, தேவைக்கு அதிகமான அளவு செய்வாரா? ஆமா, 2 கையும் தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்போ பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, ஆளுகை இல்லை. ரைட்டா? 2வது, நாம் எல்லாரும் பாவத்தின் விளைவாகிய சாபம் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 8வது கேள்வி போயிடலாம். நம்முடைய பக்தியினால் அல்ல, ஆனால் எதினால் தேவன் நம்மை குறித்து திருப்தி அடைந்தவராக இருக்கிறார். ஷார்ட்டா சொல்லுங்க பதில். வேற யாரும் பதில் சொல்லாம இருக்குன்னா சொல்லுங்க, லிதியா சிஸ்டர், இல்லைன்னா தெரிந்தவர்கள் சொல்லுங்க. 42ஆம் பக்கத்துல, இயேசுவின் மூலமாக தான் தேவன் உங்களை குறித்து திருப்தி அடைந்தவராக இருக்கிறார். போதும், அவ்வளவுதான் ஆன்சர். ஷார்ட்டா இருக்கணும். உங்களுடைய சிறந்த நற்குணத்தின் மூலமாக அல்ல, இயேசுவின் மூலமாகத்தான் தேவன் உங்களை குறித்து திருப்தி அடைந்தவராக இருக்கிறார். இன்னும் இதுல ஒரு ட்ரூத் பாருங்க, நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம் பாருங்க.
அந்த பலியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எழுதியிருக்கிறதை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக பாவமானி என்னுடைய பாவங்களுக்காக அவர் பலியாக்கப்பட்டார் என்பதை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க. ரைட்? எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க? நாட் மேபி 1% இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உலக அளவுல 1 or 2% தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த சின்ன கூட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். சந்தோஷப்பட்டு கழி கொடுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறத குறித்து நீங்க எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதீங்க. அது எனக்கு என்ன தரும்? உற்சாகமான ஆவி தரும். உலகத்திலே ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய நீங்க இந்த சால்வேஷனை, நீங்க ஜோயே, அந்த முழுமையான சால்வேஷனை நீங்க பெற்று இருக்கிறீர்கள். இட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிளஸிங். ரெண்டாவது, அதை நீங்கள் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு ஈடானவர்கள் ஒருவருமே கிடையாது. சரிங்களா? ஆமா. இதுல எல்லாம் நமக்கு ஈடானவர்கள் கிடையாது. ஏதாவது 1 2 சொல்லுங்க. அதாவது நமக்கு இணையானவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இணையானவர்கள் யாருமே உலகத்துல கிடையாது. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. நமக்கு இணையாக யாருமே தகுதி அடையவே முடியாதுங்க. இரண்டாவது, யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். நமக்கு ஈடானவர்கள் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியாது பாருங்களேன். சண்டே சர்வீஸ்ல ஒரு லேடி சிஸ்டர், ஒரு ஃபேமிலி வந்து சாட்சி சொன்னாங்க கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளில. யாராவது ஆன்லைன்ல பார்த்தீங்களா? நேற்றைய முன்தினத்துல இங்க. சரிங்களா? அவங்க நம்முடைய செய்தி 80 செய்தி கேட்டிருக்காங்க. பயங்கர ஃபெய்த் வந்துட்டு அவங்களுடைய கணவன் வந்து சிக்காகி இறந்து போறாரு. ஹி வில் பி அரௌண்ட் 55 years old. 2 பேரும் 700 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி முந்தா நாள் இங்க வந்து சாட்சி சொல்ல வந்தாங்க. அவர் இறந்து போறாரு. இவங்க பதஷ்டப்படாம பேசியிருக்காங்க. லாசருவே வெளியே வா என்பதை போல பேசினது மாதிரி இவர் அருள் எழுந்திருங்கன்னு பேசி 26வது நிமிஷத்துல அவர் உயிரோட வந்துட்டாங்க. இதுக்கு ஈடானது எலான் மஸ்கே கிடையாதுங்க. அந்த சகோதரிக்கு ஈடாக எலான் மஸ்க்கு கிடையாது, யாருமே கிடையாது. ரைட்? அந்த 25 நிமிஷமும் எனக்கு பதஷ்டம் இல்லைங்கிறாங்க. ஏன்? உங்க செய்தி நான் 80 செய்தி ஆல்ரெடி ஐ ஹவ் ஹேர்டு. எனக்கு பயங்கர ஃபெய்த் இருந்தது. நான் எந்த அளவு தகுதியாக்கப்பட்டிருக்கிறேன், என் நாவல எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்ததுனால பதஷ்டம். இதுக்கு ஈடாக என்னங்க இருக்க முடியும்? ஆமா, உங்களுக்கு ஈடாக ஒருவரும் கிடையாது. ரட்சிக்கப்படாத எவருமே உங்களுக்கு ஈடே கிடையாது, இணை கிடையாது. 8வது கேள்விக்கு போயிடலாம். நம்முடைய எந்த 3 பொய்களை நம்புகிறவர்கள் சிலுவையை பற்றி எதையுமே அறியவில்லை? Question 9. எஸ். எந்த 3 பொய்களை நம்புகிறவர்கள் சிலுவை பற்றி எதையுமே அறியவில்லை? சுருக்கமா யார் சொல்றீங்க? நானே சொல்றேன் பாருங்களேன். நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய பலியினாலே தேவனுடைய கோபம் முழுவதாக திருப்தி செய்ய தேவன் எங்களை குறித்து எரிச்சலாக அடைந்தவராக இல்லை இருக்கிறார். தேவன் எங்களை குறித்து இன்னும் எரிச்சல் அடைந்தவராக இருக்கிறார். எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்க போவதில்லை. அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பாவங்களின் நிமித்தம் அவர் கிரியையை ஏதும் செய்ய போவதில்லை. இந்த 3 பொய்கள். வெரி குட், கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். எந்த 3 பொய்களை நம்புகிறவர்கள் சிலுவையை பற்றி எதையுமே அறியவில்லை என்றால் பேஜ் 40ல பாட்டத்துல இருக்கு பாருங்க. முதலாவது, தேவன் இன்னும் உங்களை குறித்து எரிச்சல் அடைந்தவராக இருக்கிறார் என்ற பொய்யை நம்புகிறவர்கள் சிலுவை பற்றி எதையுமே அறியவில்லை. இரண்டாவது, உங்களுடைய ஜபங்களுக்கு பதிலளிக்க போவதில்லை என்கிற பொய்யை நம்புகிறவர்கள். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பாவங்களின் நிமித்தம் அவர் கிரியை எதுவும் செய்ய போவது இல்லை என்கிற பொய்யை நம்புகிறவர்கள் சிலுவையை பற்றி எதையுமே அறியவில்லை. கடைசி கேள்வி போயிடலாம். 8வது கேள்வி நம்ம பார்த்தோமா?
ஆமா கொஸ்டின் சார். நம்பர் பார்த்துட்டேன். ஓகே ஓகே கொஸ்டின் நம்பர் 10. எந்த இரண்டையும் நாம் திட்டமிட்டாக வேண்டும். அதன் விளைவு என்ன பாருங்க, அந்த பேஜ்ல அதுல இன்னொரு இருக்கு. அதனுடைய விளைவு என்ன? ஓகே சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க. 40 தேவனை துதித்து ரெண்டே வேர்டு தான் சொல்லணும். எந்த இரண்டையும் நாம் திட்டமிட்டா துதித்து நன்றி கூறணும். ஓகே, துதிக்கணும், நன்றி கூறணும். அழகா எழுதியிருக்கிறாரு பாருங்க, பேஜ் 48ல கடைசியில் அழகா எழுதியிருக்கிறாரு. வலது புறத்திலும் இடது புறத்திலும் உடைத்து கொண்டு தேவனை துதித்து அவருக்கு நன்றி கூறும்படி நாம் திட்டமிட்டாக வேண்டும். துதிக்கணும், நன்றி சொல்லணும். சரிங்களா? ஆமா. அதனுடைய விளைவு என்ன? நீங்கள் செழிக்க போகிறீர்கள், செழிக்க போகிறீர்கள், செழிக்க போகிறீர்கள். உங்களுடைய கூடாரத்தை விஸ்தாரமாக்குங்கள். காரணம், தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில நிமிடங்கள் நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்துகிற தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ பலவீனர்களும் பாவிகளும் நீசர்களுமாய எங்களுக்காக தம்முடைய ஒரே குமாரனை பலியிடும்படியாக முடிவு செய்த தகப்பனே பிதாவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஓ தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி. எங்களால் இதை குறித்து இன்னும் விளங்கி கொள்ள, இதில் உள்ள மகத்துவங்களை இன்னும் விளங்கி கொள்ள, இதில் உள்ள பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக இன்னும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துவீராக, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகத்தக்கதாக. என்னுடைய பிள்ளைகளை, சந்ததியை கர்த்தாவே நீர் உயர்த்துவீராக. இதுல இருக்கிற இந்த சுவையான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பார்களாக. பிரமிக்கத்தக்க இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாங்களும் எங்களுடைய சந்ததியும் சுதந்திரிக்கத்தக்கதாக, ஆச்சரியமான அனுகூலமான வாழ்க்கை வாழத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை மறவாமல் இருக்க தேவனுடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென்.